திருப்புகழின் 2ஆம் பாடல் அருணகிரிநாதரின் தெய்வீக கவிதை உலகில் ஒரு பயணமாகும். இது அவரது ஆன்மீக அனுபவங்களையும் முருகனின் அருளையும் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வரியும் கவித்துவம் மற்றும் ஆன்மீக நயங்களை வெளிப்படுத்துகிறது. வணக்கம். இன்று அருணகிரிநாதரின் திருப்புகழ் என்ற அமர பக்தி நூலைப் பற்றி அறிந்து கொள்வோம். இது முருகக் கடவுளின் மீது இயற்றப்பட்டு தமிழில் தனித்துவமான இடம் பெற்றுள்ளது. 1307 இசைப்பாடல்களும் 1088 சந்த வேறுபாடுகளும் கொண்ட இந்நூல் இசை இலக்கியத்தின் உச்சியில் உள்ளது. 2ஆம் திருமுறை முதல் பகுதி தேவாரப் பதிகங்களுடனும் சங்க இலக்கியத்துடனும் ஆழமான தொடர்புடையது. பூந்தராய், திருவலஞ்சுழி போன்ற புனித தலங்களின் இயற்கை வளம், கோயிலின் சிறப்பு, இறைவனின் மகிமை ஆகியவை பாடல்களில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பண்டைய இலக்கிய மரபின் தொடர்ச்சியாக விளங்குகிறது. இந்த பாடலில் பூந்தரையில் உள்ள செழுமையான பாசி நிலங்கள் மற்றும் தேவியின் தெய்வீக நிலைமை வலியுறுத்தப்படுகின்றன. வெள்ளை பொன்னை மலர்களின் அழகு மற்றும் குரல் போன்ற சுற்றுப்புறங்கள் விவரிக்கப்படுகின்றன. பக்தன் சிவப்பு முடிக்குழல்களில் அரிவாளும் பாம்பும் அலங்கரிக்கப்படும் தேவியின் கால்களைப் பற்றி பேசுகிறார். இது தெய்வீக அதிசயத்தை வலியுறுத்துகிறது. இந்த பாடல் பூந்தரையின் இயற்கை செல்வத்தை பதிவு செய்கிறது, கடலின் சக்தி மற்றும் தாமரை வயல்களின் மென்மையை முன்னிறுத்துகிறது. கவிஞர் கடவுள்களால் வழிபட்ட தெய்வீக கால்களைப் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். நந்தியின் வாகனமாக உள்ள முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். தெய்வீக கிருபையில் சக்தி மற்றும் மென்மையின் ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். இந்த பாசுரம் அர்த்தநாரீஸ்வரத்தின் கருத்தை விளக்குகிறது, அங்கு சக்தி மற்றும் சிவன் ஒன்றிணைகின்றனர். கவிஞர் பூந்தரை அலைகளில் கோம்பு, முத்து மற்றும் பாறைகள் போன்ற தெய்வீக காட்சியை ஆச்சரியமாகக் காண்கிறார். யானை தோலால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வம் வீரத்தையும் உமா தேவியின் கிருபையையும் பிரதிபலிக்கிறது. சக்தி மற்றும் தெய்வீகத்தின் ஆழமான ஒன்றிணைப்பை விளக்குகிறது. பூந்தராய்தலத்தில் பொன்னாலான மாளிகைகள், நறுமணம் வீசும் சோலைகள் சூழ்ந்துள்ளன. இறைவன் பாம்புடன் கூடிய செஞ்சடையுடன் சிவந்த கடைக்கண் பார்வையால் மன்மதனை சாம்பலாக்கிய அதிசயம் இங்கே விவரிக்கப்படுகிறது. இது காம வெற்றியும் தெய்வீக வீரமும் ஒருங்கே வெளிப்படும் சிறந்த பாடல். பூண்டரைச் சுற்றியுள்ள செழுமையான தோட்டங்கள் மற்றும் மீன்கள் மற்றும் பறவைகளால் நிரம்பிய நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றால் சூழ்ந்துள்ள இயற்கை அழகைக் குறிக்கும் காட்சி. இது கடவுளால் பிடிக்கப்பட்ட மென்மையான மான், மென்மை மற்றும் வலிமையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெய்வீக சின்னத்தை குறிப்பிடுகிறது. கடவுளின் முடியில் உள்ள கங்கையின் இருப்பு தூய்மையை குறிக்கிறது. பூந்தராய் தலத்தின் அழகிய காட்சிகள், பெண்களின் நடனங்கள், தாமரை மலர்களின் தேன்வழி நீர்நிலைகள், இவை அனைத்தும் ஜோதி சிரூபம் மற்றும் அலங்கார அழகுடன் ஒருங்கிணைந்துள்ளன. இறைவன் வெண்ணீறு அணிந்து சங்கினால் ஆன வெண்மை தோடு காட்சியளிக்கிறார். கவிஞர் இந்த அழகை விவரிக்க வேண்டுமென்று கோருகிறார். பூண்டராயன் கோவிலில் கவிஞர் குரங்குகள் மற்றும் மான் நிறைந்த காடுகளில் ராவணனின் வலிமையை அழித்த இறைவனின் சக்தியை விவரிக்கிறார். ரதத்தில் இறங்கும் இறைவன் தீயை வெல்வதன் பயன்களை விளக்குகிறார். இந்த காட்சி அக்ரோனிம் பூந்தரையின் தனித்துவமான அழகு மற்றும் கட்டிடக் கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. வண்ணமயமான நீர்களும் உயரமான கட்டிடங்களும் சூழ்ந்துள்ளது. வேதங்களால் புகழ்பெற்ற கடவுளின் தெய்வீக தூய்மை விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் புரிதலுக்கு மீறியுள்ளது. கவிஞர் ஆழமான ஆத்வைத தத்துவத்தை வலியுறுத்துகிறார், உச்ச தெய்வீக கிருபையின் அளவில்லாத ஆழத்தை விளக்குகிறார். பூந்தராய்ப்பதிகம் பாடல் 9 குண்டரும் சாக்கியரும் இறைவனின் பரந்த மகிமைக்கு முன் குறுகிய கொள்கைகள் ஒன்றுமில்லை என்பதை விளக்குகிறது. வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலர்களும் வாழை மீன்கள் துள்ளும் வயல் வாய்க்கால்களும் நிறைந்த பூந்தராயில் தொண்டர்கள் வணங்கும் பழமையான திருவடிகளைப் பற்றி கவிஞர் பேசுகிறார். ஞானசம்பந்தர் உறுதியாக கூறுகிறார், பூந்தராய் பகவனாரை பாடும் 10 பாடல்களை ஓதுபவர்களுக்கு தீவினைகள் நீங்கும்.
நல்வினைகள் சேர்ந்து வாழ்வில் செழிப்பும் நலமும் ஏற்படும். பக்தியுடன் பாடல்களை ஓதுபவர்கள் ஆன்மீக விடுதலையை அடைவார்கள். திருவலஞ்சுழி திருத்தலம் ஆன்மீக ஒளி வீசும் புனித இடமாகும். இந்த தலத்தை மையமாகக் கொண்ட பதிகம் இறைவனின் அழகையும் பக்தர்களின் அன்பையும் போற்றுகிறது. திருவலஞ்சுழி தலம் தமிழ்ச்சைவ மரபில் சிறப்பிடம் பெற்ற புனித தலம். இங்கு இறைவனை வணங்குவதும் அருளை வழங்குவதும் முக்கியம். பாடல்கள் இசை நுட்பங்களுடன் அமைந்ததால் பக்தியே ஆழமாக்குகின்றன. இப்பதிகம் மூலம் கவிஞர் இறைவனிடமுள்ள ஆழமான அன்பையும் சரணடைதலையும் வெளிப்படுத்துகிறார். வணக்கம். இன்றைய தலைப்பு திருப்புகழின் 4 தூண்கள். திருப்புகழ் பாடல்கள் முருக பக்தியை வளர்த்து தமிழ் இலக்கியம் மற்றும் இசை நுட்பங்களை உலகுக்கு உணர்த்துகின்றன. ஒவ்வொரு பாடலும் முருகனின் அருளையும் பக்தர்களின் மன உறுதியையும் பிரதிபலிக்கின்றன. திருப்புகழ் பாடல்களைப் பாடுபவர்கள் முருகனின் திருவருளை எப்போதும் பெறுவர். வேல் முருகன் துணை.